ஒருநாள் தொடரை வெற்றியுடன் தொடங்கிய இந்திய அணி, அயர்லாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி ராஜ்காட்டில் உள்ள சௌராஷ்டிரா கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற அயர்லாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்து முதலில் விளையாடியது. அயர்லாந்து 238 இன் கீழ் 7. முதலில் விளையாடிய அயர்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 238 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக கேப்டன் கேபி லீவிஸ் 92 ரன்கள் எடுத்து 8 ரன்களில் சதமடிக்கும் வாய்ப்பை தவறவிட்டார். அதில் 15 பவுண்டரிகள் அடங்கும். அவரைத் தொடர்ந்து லீ பால் 59 ரன்கள் எடுத்தார். இந்தியா தரப்பில் பிரியா மிஸ்ரா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். டிட்டாஸ் சாது, சயலி சத்காரே மற்றும் தீப்தி சர்மா தலா ஒரு விக்கெட் துணை கைப்பற்றினர். இந்தியா வெற்றி. 239 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி இந்திய அணி களமிறங்கியது. இந்திய அணியின் தொடக்க வீராங்கனைகளான கேப்டன் ஸ்மிருதி மந்தனா மற்றும் பிரதிகா ராவல் இந்திய அணிக்கு சிறப்பான தொடக்கத்தை தந்தனர். அதிரடியாக விளையாடிய ஸ்மிருதி மந்தனா 29 பந்துகளில் 41 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அதில் 6 பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸர் அடங்கும். அதன் பின் களமிறங்கிய ஹர்லீன் தியோல் 20 ரன்களும் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 9 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். இதனையடுத்து பிரதிகா ராவல் மற்றும் தேஜல் ஹசப்னிஸ் ஜோடி சேர்ந்தனர். இந்த இணை சிறப்பாக விளையாடி இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றது. பிரதிகா ராவல் 96 பந்துகளில் 89 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அதில் 10 பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸர் அடங்கும். தேஜல் 46 பந்துகளில் 53 ரன்கள் எடுத்து களத்தில் இருந்தார். அதில் 9 பவுண்டரிகள் அடங்கும். இறுதியில் இந்திய அணி 34.3 ஓவர்களில் இலக்கை எட்டி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அயர்லாந்தை வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இந்திய அணி 1 முதல் 0 வரை என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது.